சித்தர்கள் அருளால தொடர்ந்து பல பதிவுகள்ல சித்த மருத்துவம் மூலம் நிறைய நோய்களுக்கான தீர்வுகள் என்னன்றத பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது முக்கியமா நிறைய பேருக்கு இந்த பதிவு யூஸ் ஆகுங்க. அதாவது சர்க்கரை நோயாளிகள் என்னென்ன தவறுகள் செய்கிறோம், நமக்கே தெரியாம செய்கிறோம், அதை எப்படிங்க சரி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். சர்க்கரை நோயாளிகள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சிலருக்கு நமக்கு சுகர் இருக்குன்றதே தெரியாது. இன்னும் ஒரு சிலர் நம்ம என்ன பண்றோம், சுகர் இருக்குன்றதையே மறந்துடுறோம். இந்த 2 விஷயத்தையும் நம்ம கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணுங்க. என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு சுகர் இருந்துச்சு, மெடிசின் சாப்பிட்டுக்கிட்டே வந்தேன். காலப்போக்குல நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஏதோ ஒரு ரீசன்னால மெடிசின் சாப்பிடுறத நிறுத்திட்டேன். நிறுத்தி 8 மாசம் ஆகுது, 6 மாசம் ஆகுது. சரிங்க, சுகர் செக் பண்ணீங்களான்னு? இல்ல, இல்ல எதுவும் எனக்கு தெரியல. அதனால அப்படியே விட்டுட்டேங்க. அப்படின்னு சொல்றோம். சுகர் லெவல் நம்ம ரொம்ப நாளா செக் பண்ணாம விட்டுட்டு, சரி ஃபங்ஷனுக்கு போறோம். வீட்ல ஒரு பார்ட்டி இருக்கு. ஸோ இந்த மாரி டைம்ல நமக்கே தெரியாம ஸ்வீட்ஸ் நெறைய சாப்பிட்டுறது. ஸ்வீட் சாப்பிட்டோம் நமக்கு ஒண்ணுமே தெரியலையே, சிம்ப்டம்ஸ் தெரியல. அப்பப்போ நம்ம ஸ்வீட் சாப்பிட்டுக்கலாம் போல இருக்கு. அப்படின்னு நீங்க ஸ்வீட் சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா, திடீர்னு ஒரு நாள் நமக்கு அதனோட சைட் எஃபெக்ட்ஸ், அதனோட வெளிப்பாடுகள் கண்டிப்பாக தெரியும். என்ன தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி அளவுக்கு டீப்பா நமக்கு ஒரு அல்சர் ஃபார்ம் ஆயிடுது கால்கள்ல. ஸோ இத நம்ம சரி செய்றதுக்கு இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இது எல்லாமே கவனத்துல வச்சுக்கோங்க. முக்கியமா பார்த்தோம்னா, அடிக்கடி ஒரு சிலர் நீங்க என்ன பண்றீங்கன்னா, வீட்லயே நீங்க பிளட் டெஸ்ட் பண்றீங்க. 1 ட்ராப் பிளட்ல சுகர் லெவல் எவ்வளோ இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கிறோம். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சித்தர்கள் அருளால தொடர்ந்து பல பதிவுகள்ல சித்த மருத்துவம் மூலம் நிறைய நோய்களுக்கான தீர்வுகள் என்னன்றத பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இது முக்கியமா நிறைய பேருக்கு இந்த பதிவு யூஸ் ஆகுங்க. அதாவது சர்க்கரை நோயாளிகள் என்னென்ன தவறுகள் செய்கிறோம், நமக்கே தெரியாம செய்கிறோம், அதை எப்படிங்க சரி செய்யறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு சித்த மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது சர்க்கரை நோயாளிகள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சிலருக்கு நமக்கு சுகர் இருக்குன்றதே தெரியாது. இன்னும் ஒரு சிலர் நம்ம என்ன பண்றோம், சுகர் இருக்குன்றதையே மறந்துடுறோம். இந்த 2 விஷயத்தையும் நம்ம கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணுங்க. என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு சுகர் இருந்துச்சு, மெடிசின் சாப்பிட்டுக்கிட்டே வந்தேன். காலப்போக்குல நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஏதோ ஒரு ரீசன்னால மெடிசின் சாப்பிடுறத நிறுத்திட்டேன். நிறுத்தி 8 மாசம் ஆகுது, 6 மாசம் ஆகுது. சரிங்க, சுகர் செக் பண்ணீங்களான்னு? இல்ல, இல்ல எதுவும் எனக்கு தெரியல. அதனால அப்படியே விட்டுட்டேங்க. அப்படின்னு சொல்றீங்க. ஏன்னா நெறைய பேர் இந்த தவறு செய்றீங்க. அப்படி செய்யாதீங்க. நீங்க சுகர் மெடிசின் எடுத்துட்டு இருக்கீங்க. சிம்ப்டம்ஸ் போங்க. என்னடா டெய்லி மருந்து சாப்பிடுறதா இருக்கேன்னு விட்டுர்றோம்னு வச்சுக்கோங்களேன். 1 மாதத்திலேயே திரும்ப உங்களுடைய சுகர் லெவல் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணிக்கோங்க. நார்மலா இருந்தா ஓகே. டயட்லயோ, இல்ல எக்ஸர்சைஸ்லயோ நீங்க சுகர கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அப்படி இல்ல உங்களுக்கு மெடிசின் வேணும், மருந்தோட ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்னா, கட்டாயம் நீங்க மருந்துகள் எடுக்கணும். அது சித்த மருந்துகளாக இருந்தால் இன்னும் உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் இருக்காது. நீங்க நினைக்கிற மாதிரி ஈஸியாவும் சுகர் லெவல நம்ம குறைச்சிக்கலாங்க. அந்த தவற மட்டும் செய்யாதீங்க. அது என்ன பண்ணும்னா, சைலன்ட்டா நம்மளுடைய பிளட் சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆக நம்ம ரத்தத்துல சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகி, நம்ம ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் டேமேஜ் பண்ண ஆரம்பிச்சுரும். ஸோ ஆர்கன்ஸ் என்ன டேமேஜ் ஆகுது? மெயினா லிவர் தாங்க. அதனோட சேர்ந்து கிட்னியும் டேமேஜ் ஆகுதுங்க. ஸோ சுகர் லெவல் அதிகமாச்சுன்னா, ஃபேட் மெட்டபாலிசம் சரியா நடக்காது. அடுத்தது உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஃபேட்டி லிவர் வரதுக்கோ, கொலஸ்ட்ரால் வரதுக்கோ, ஒபிசிட்டி உடல் பருமன் வரதுக்கோ ஒரு காரணமாக இது அமைஞ்சிடுது. அதனால ரொம்ப ரொம்ப கவனமா இருங்க. அடுத்து நம்ம ஜென்ரலா பண்ணக்கூடிய தவறு என்னன்னா, இன்னைக்கு ஒரு நாள் தானே, இத மட்டும் சாப்பிட்டுக்கலாம். இன்னைக்கு ஒரு நாள் தானே, இத மட்டும் சாப்பிட்டுக்கலாம். சுகர் லெவல் நம்ம ரொம்ப நாளா செக் பண்ணாம விட்டுட்டு, சரி ஃபங்ஷனுக்கு போறோம். வீட்ல ஒரு பார்ட்டி இருக்கு. ஸோ இந்த மாரி டைம்ல நமக்கே தெரியாம ஸ்வீட்ஸ் நெறைய சாப்பிட்டுறது. ஸ்வீட் சாப்பிட்டோம் நமக்கு ஒண்ணுமே தெரியலையே, சிம்ப்டம்ஸ் தெரியல. அப்பப்போ நம்ம ஸ்வீட் சாப்பிட்டுக்கலாம் போல இருக்கு. அப்படின்னு நீங்க ஸ்வீட் சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா, திடீர்னு ஒரு நாள் நமக்கு அதனோட சைட் எஃபெக்ட்ஸ், அதனோட வெளிப்பாடுகள் கண்டிப்பாக தெரியும். என்ன தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிட்னில டேமேஜ் வர வாய்ப்பு இருக்கு, நரம்புகள் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்கு, கண்கள்ல பாதிப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமாக அடுத்து நம்ம பண்ணக்கூடிய 3வது தவறு என்னன்னா, கால்கள் பாத பராமரிப்பு. சின்னதா நம்ம வந்து ஒரு ஒரு சின்ன டாட் கொசு தாங்க கடிச்சது.
அது வந்து சொரிஞ்சு சொரிஞ்சு புண்ணாயிடுச்சு, இருக்க அது அப்படியே பெருசாயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு நிலை இன்னைக்கு நெறைய பேருக்கு வந்து டயபெட்டிக் அல்சர் நம்ம நெறைய பதிவுகள்லயும் நம்ம காட்டியிருக்கோம். டயபெட்டிக் அல்சர் உள்ள நம்ம கால், கட்டை விரல் உள்ள வரைக்கும் இருக்கக்கூடிய போனே விசிபிளா தெரியிற அளவுக்கு இருந்து வந்து ட்ரீட்மெண்ட் நம்மகிட்ட எடுத்து இன்னைக்கு நல்லாவே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அளவுக்கு டீப்பா நமக்கு ஒரு அல்சர் ஃபார்ம் ஆயிடுது கால்கள்ல. ஸோ இத நம்ம சரி செய்றதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இது எல்லாமே கவனத்துல வச்சுக்கோங்க. முக்கியமா பார்த்தோம்னா, அடிக்கடி ஒரு சிலர் நீங்க என்ன பண்றீங்கன்னா, வீட்லயே நீங்க பிளட் டெஸ்ட் பண்றீங்க. 1 ட்ராப் பிளட்ல சுகர் லெவல் எவ்வளோ இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கிறோம். அது இருந்தாலும் 3 மாதத்துக்கு ஒரு முறை கட்டாயமாக நீங்க ப்ராப்பரா லேப்ல டெஸ்ட் பண்ணிக்கோங்க. HbA1c லெவல் எவ்வளோ இருக்கு? அதனோட சேர்த்து யூரின் அனலைஸும் கட்டாயம் சுகர் பேஷண்ட்ஸ் கட்டாயம் நீங்க பண்ணணும். ஸோ இப்படி பண்ணும்போது தான் உடல்ல இருக்கக்கூடிய நெறைய பிரச்சனைகள், நெறைய நமக்கு சுகர்னால வரக்கூடிய பிரச்சனைகள் தடுக்கப்படுது அப்படின்னு சொல்லலாங்க. இதனோட நீங்க ரெகுலரா இப்போ மருந்தே நான் சாப்பிட்றதில்ல, விட்டுட்டேங்க. இல்ல நான் மெடிசின் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். இருந்தாலும் சுகர் லெவல் கண்ட்ரோல் ஆகல அப்படின்னா, இந்தந்த மூலிகைகள உணவுல அதிகமா சேர்த்துக்கோங்க. டெய்லி நீங்க இந்த மூலிகைகள மருந்தாகவே இல்ல சப்ளிமெண்ட்ஸாகவே எடுத்துட்டு வந்தீங்கனாலும், சுகர் லெவல் உங்களுக்கு நல்லாவே மெயின்டெயின் ஆகும். ஃபர்ஸ்ட்டு நீங்க எடுக்கக்கூடியது நம்ம கிளினிக்ல கொடுக்கக்கூடிய திரிதோட சமனி சூரணம். 3 தோடங்களையும் சமநிலைப்படுத்தக்கூடியது. அதே சமயம் இதுல இருக்கக்கூடிய மூலிகைகள் உங்க உடல்ல, ரத்தத்துல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவ நல்லாவே குறைக்கக்கூடியதுங்க. அப்ப சுகர் லெவல நல்லா கண்ட்ரோல் ஆகுறதுக்கு இது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்போ இந்த திரிதோட சமனி சூரணம் எடுத்துக்கோங்க. அதற்கு அடுத்ததாக நாவல் கற்பம். நாவல் கற்பம் அப்படின்னு சொல்றது ஒரு சாதாரண மெடிசின் கிடையாது. எவ்வளவு நாள்பட்டு சுகரா இருக்கு, அதனால எனக்கு வந்து உடல் சோர்வா இருக்கு. முக்கியமா ஆண்கள் நெறைய பேர் இந்த விஷயத்த ஃபேஸ் பண்ணுவீங்க. உடல் சோர்வு இருக்கு. இதனால ஒரு 2 வருஷம், 1 வருஷமாவே எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு ஃபீல் பண்றீங்க. ஸோ இந்த எரெக்டல் டிஸ்ஃபங்ஷன் இருக்கு, ஆண்மை சம்பந்தப்பட்ட குறைபாடுகள், பிரச்சனைகள் இருக்குன்னா, அத சரி செய்றதுக்கு இந்த நாவல் கற்பம் பயன்படுது. ரொம்ப சிம்பிளா இந்த நாவல் இருக்கு பார்த்தீங்களா? நாவல் கொட்டையோட பொடி இருக்கு. இந்த பவுடர, இந்த நாவல் கொட்டையோட பொடிய நம்ம இந்த கரிசலாங்கண்ணி இருக்கு பார்த்தீங்களா? இந்த சாறுல பாவனை செய்து எடுத்துக்கிறதுங்க. ஸோ நெறைய சுகர் பேஷண்ட்ஸ்க்கு உடல் சோர்வு இருக்கும், ரத்த குறைபாடு இருக்கும், கால்கள்ல டயபெட்டிக் அல்சர் வர மாதிரி இருக்கு, நம்னஸ் இருக்கு, டயபெட்டிக் நியூரோபதி இருக்கு. இந்த மாதிரி நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் கரிசலாங்கண்ணி ரொம்ப சிறந்தது. முக்கியமா லிவர். சுகர்னால உங்களுக்கு லிவர் டேமேஜ், ஃபேட்டி லிவர் ஏற்பட்டுச்சுன்னா அதை தடுக்கிறதுக்கு இந்த மெடிசன் பயன்படுது. அப்போ நாவல் கற்பம் இதை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கலாம். ஸோ 1/2 டீஸ்பூன் எடுத்து வெந்நீரில் மிக்ஸ் பண்ணி காலையிலையும் நைட்டும் நீங்கள் குடிச்சிக்கிட்டே வாங்களேன். நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் ஒரு 10 நாள் எடுக்கும்போதே. இன்னொரு முக்கியமான விஷயம் வாக்கிங். ஸோ ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். சின்ன சின்ன யோக பயிற்சிகளை செய்யுங்க. அதாவது நம்ம அப்டாமனை, வயிறு பகுதியை கம்ப்ரஸ் பண்ணுற மாதிரியான யோக பயிற்சிகளை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க. ஸோ அது எல்லாமே செய்யும்போது ஹிப்பை வந்து நல்லா ட்விஸ்ட் பண்ணுறது, கீகல் எக்ஸசைஸ் பண்ணுறது, இது எல்லாமே நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப முக்கியங்க. சுகர் லெவல் உங்களுக்கு கரெக்டாக மெயின்டைன் ஆகும். சுகர்னால வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸும் இதில் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.